வணக்கம் மதுரை ஜோ ஃபுட் அருப்புக்கோட்டையில இருந்து எங்க வீட்டுக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட 17 kg நேத்து தான் டிஸ்பேச் பண்ணேன். எனக்கு இங்க இருந்தாலும் வந்து அவங்களும் தூக்கிட்டு வர முடியாது, எடுத்துட்டு போக முடியாது. சோ அப்படியே ஆர்டர் போட்டு கொரியர் போட்டாங்க. ஃப்ரீ ஷிப்பிங் தானே? ஃப்ரீ ஷிப்பிங் கன்ஃபார்மா ஃப்ரீ ஷிப்பிங். அதனால நான் 17 கிலோக்கு யோசனை பண்ணல, போட்டு இங்க இருந்து தூக்கிட்டுல போக முடியாது போப்பா அப்படின்ட்டு. சோ ரொம்ப சந்தோஷம். மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். செம்மையா இருக்கும் மஞ்சள் பொடி. மேம் நான் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு லான்ச்சிங் மட்டும் பேசிடுறேன். இன்னைக்கு லான்ச்சிங் இதுதான். என் ட்ரெஸ் வந்து எல்லாமே கியாது தான். இது ஸ்ருதி அப்ரீதி வர சொல்லு. சூப்பரா இருக்கும். பிரியாணி பவுடர் இதெல்லாமே, இது எல்லாமே பிரியாணி பவுடர். இன்னைக்கு நியூ லான்ச்சிங் ஜோ ஃபுட்ல, இன்னைக்கு நியூ லான்ச்சிங் ஜோ ஃபுட்ல பிரியாணி மசாலா. இன்னைக்கு இது ஒரு ஸ்பூன் போட்டா போதும், 1 கிலோக்கு வாசனையா இருக்கும். எல்லாமே போட்டுருவீங்க. ஆனா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு மத்ததெல்லாம் போட்டுறணும். ஒரு நிமிஷம். பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். அடுத்தது இது வந்து இதுல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதுல ஆம்லேட் பொடி இருக்குல்ல, இந்த ஆம்லேட் பொடியில சொல்லுவோம்ல ட்ரை கொத்தமல்லி, அதுவும் போட்டிருக்கனால நெஞ்சு கறிக்காத பெருமாளையா மன்னிச்சு. இன்னைக்கு சனிக்கிழமை, அடுத்த 2 வாரத்துக்கு அப்புறம் பாருங்க என்னென்ன பேசுறேன் பாருங்க நான்வெஜ் பத்தி. ஓகே. நாட்டு மல்லி மேம், இது என்ன சான்றிதழ் பெற்றது? புவிசார் குறியீடு சான்று பெற்றது. அதனால அருப்புக்கோட்டை மண்ணுக்கே அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க, சர்டிஃபைடு கொடுத்துருக்காங்க. அதனால மல்லி மிளகா ரொம்ப நல்லா இருக்கும் அருப்புக்கோட்டையில. அதுல பவுடர் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இவங்க நேத்து நான்லாம் எங்க வீட்டுக்கு அரைச்சு ஃப்ரெஷ்ஷா அனுப்புங்கன்னா நேத்து ஒரு பல்கா அரைச்சிருக்காங்க, வாங்கிக்கலாம். பொரியலுக்கு போடுற, ஆமா அந்த வேர்க்கடலை போட்டு பண்றது. அல்டிமேட் சுக்குமல்லி தூள் அல்டிமேட். இட்லி தோசை அதே தூவியும் சாப்பிடலாம், பெரட்டியும் சாப்பிடலாம். ஆயுதங்க மால் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா மட்டனுக்கு தான் போடணும்னு இல்ல. நீங்க மஷ்ரூம், சிப்பி மஷ்ரூம், இந்த தட்டையா ஒரு மஷ்ரூம் வரும்ல, அது பேர் என்ன சொல்றீங்க? சிப்பி காளானா? அது சூப்பரா இருக்கும். மட்டன் மசாலா போட்டு வறுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா. அது அப்புறம் சொல்றேன். இது பக்கோடா மிக்ஸ், ஒன்லி பக்கோடா தான், நோ பஜ்ஜி. பஜ்ஜி போடக்கூடாது இதுல, பக்கோடா தான். வெங்காயம் போட்டு பெரட்டி போட்டுறணும். பக்கோடா மிக்ஸ். மீன் 65, ஃபிஷ் கட் பண்ணி 65 போடுறது. இது கொள்ளு கஞ்சி மாவு, கொள்ளு கஞ்சி செய்யறது. இது கொள்ளு கஞ்சி மாவு, சத்து மாவு கஞ்சி அடி தூளா இருக்கும். இதெல்லாமே முறுக்கு கொண்டு இந்த முறுக்கு பிக்கவே இவ்வளவு நேரம் ஆகுது. என்னமா சாப்பிடுறீங்க? இதுதான் இந்த முறுக்கு மாவு. இது சாப்பிட்டு பாருங்க, தேங்காய் பால்ல. தீபாவளிக்கு கொடுக்கலாம்னா மினிமம் 1/2 kg இல்ல 1 kg 1/4 கிலோ வாங்கினா சுட்டு கொடுப்பீங்களா? தீபாவளிக்கு எனக்கு ஒரு 5 கிலோ. ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டு முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆர்டர் கொடுப்பேன். சரிங்க, அப்லோட் அனுப்புறேன். முறுக்கு மாவு தனிப்பட்ட முறையில வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஏதோ ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அதுல போட்டு கொஞ்சம் நீயே போட மாட்டேன். ஒரு கிஃப்டா மாதிரி கேட்டேன், உங்ககிட்ட கேட்டேன். ஒரு போன் கிஃப்டா பண்ண வேண்டியது தானே. கொண்டு போயிட்டீங்களா? குழம்பு தூள் எந்த யூடியூப்ல நீங்க ஓபன் பண்ணி சமையல் கத்துக்கிட்டீங்களா? ஆமா மேம், தீந்துருச்சுன்னா தீந்துருச்சுதான், தீந்துருச்சுன்னா தீந்துருச்சுதான் மேம். அவங்க இன்ஸ்டால 30K மேல ரீச் ஆயிட்டாங்க மேம். சோலா கார்மெண்ட்ஸ் எதுலயுமே அவங்க ரீச் ஜாஸ்தி. அவங்களுக்கு என்கொயரி பிச்சு வாங்கிருச்சு. சரி, இது நான் அப்புறம் சாப்பிடுறேன். என்ன கேக்குமா? வாயவே மூட மாட்டேங்கிறேன். அதிரச மாவு முறுக்கு மாவு ரெண்டுமே கிடைக்கும், ரெண்டுமே அவங்கள்ட்ட கிடைக்கும். இது என்ன பவுடரு? இது என்ன கொடுத்தீங்க? என் வாயவே ஆணு பாக்குறீங்களே, வர வர சாப்பிட்டா. உளுந்து களி. நான் ஒண்ணு பேசி சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் கொடுத்து நானும் அங்க போடுறேன். ஆனா நீங்களும் ஆணு என் வாயை பாக்குறீங்க, அவங்களும் பாக்குறாங்க. என்ன பண்ணிட்டோம்? கம்பு தோசை மாவு வெறும் அப்படியே தோசை அப்படியே தண்ணி ஊத்தி அப்படியே ஊத்தணும், அவ்வளவுதான். செம்ம டேஸ்ட் கம்பு மாவு. ஆனா கம்பு தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது.
ரசப்பொடி, இடிச்ச ரசப்பொடி. இது பயங்கர ஃபேமஸ். அருப்புக்கோட்டையோட ஸ்பெஷலே அதுதான். நான் எங்க வீட்டுல பொடி இல்லாம ஒரு நாள் இட்லி தோசை சாப்பிட மாட்டேன். எங்க வீட்டு டைனிங் ஹால்ல எள்ளு பொடி, அதே மாதிரி பிரண்டை பொடி, அப்புறம் கொள்ளு பொடி, மூணுமே உங்களுக்கு இருக்கு. அப்படியே அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க. முருங்கை இட்லி பொடி, எல்லா பொடியும் ஐட்டமே சூப்பரா இருக்கும். இது வந்து முருங்கை இலை, பிளெயின் முருங்கை இலை. இது என்ன கிடைக்காதவங்க அப்ராடுக்கு அனுப்புறோம். நீங்க அங்க சூப்பு போட்டுக்கோங்க. சூப்பு மிக்ஸும் நாங்க தரோம். இது சிக்கன் 65. வாய் என்ன கேக்குமா? இந்த வாய் பேசிக்கிட்டே சாப்பிடுறோம். ஆமாடா கொஞ்சம். தீபாவளி ஆர்டர் இருக்கா? இருக்குதாங்க. அதிர்சமும் முறுக்கும் சுட்டு கொடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் முன்கூட்டி ஆர்டர் கொடுத்துருவோம். மாவா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதிர்ச மாவு கொடுக்குறாங்க. தீபாவளிக்கு நெருங்க அதிர்ச மாவு போட்டுருவோம். ஒரு 20 தேதிக்கு மேல அதிர்ச மாவு எனக்கு அங்க அனுப்பிடணும். டெய்லி மார்னிங் 1 மினிட் வீடியோல வரும். மோர் குழம்பு பவுடர், முடக்கத்தான் பொடி. பொடி மட்டும் முடக்கத்தான். இது அப்படியே குடிச்சிடாதீங்க, கசக்கும். நீங்க உங்களோட தோசை இட்லி மாவுல மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுருங்க. முடக்கத்தான விட்டுறாதீங்க, காலுக்கு நல்லது, வலு. சாம்பார் பொடி கூட இவங்க அந்த புவியல் அந்த இது சான்றிதழோட வரதுனால செம்ம வாசனை. சாம்பார் பொடி எல்லாம் தாமரை இட்லி பொடி. அது என்னடா தாமரை இட்லி பொடினா என்ன? தாமரை இட்லி பொடி நல்லாவா இருக்கும். தாமரை விதைன்னு சொல்லணும்ல. தாமரை விதை இட்லி பொடி. இது வேற லெவல். புளியோதரை பொடி. நீங்க புளி எல்லாமே உங்க லேண்ட்ல இருந்து வரதுதான். மேம் இவங்க ஆர்கானிக் பேஸ்ல இவங்க விவசாயம் பண்றவங்க. இவங்க விவசாயி தான். ஜோ ஃபுட் விவசாயி. அது அவங்க சொல்லுவாங்க. பெருமையா சொல்லுங்க, நான் விவசாயின்னு சொல்றேன். பிரண்டை பொடி நான் சாப்பிடுறது இதுதான். டெய்லி ஃபுட்ல இருக்கும். ஒரு ஸ்பூன் நேத்து அனுப்பியிருக்கீங்க. கால் கைக்கு நல்ல வலு. வயிறு சம்பந்த பிரச்சனை வரவே வராது பிரண்டை பொடிக்கு. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மாவு. கருப்பு கவுனி அரிசி இவங்களே சொந்தமா தயார் பண்ற கஞ்சி மாவு. சிக்கன் குழம்பு தூள், கருவேப்பிள்ளை பொடி, பச்சை பாசி பயிறு தோசை தோசை மாவு. இது கருப்பு அவல். எவ்வளவுமா அது? ½ kg எவ்வளவு வரும்? ஏன்னா இது எனக்கு வேணும் எங்க வீட்டுக்கு. ஏன்னா அந்த 7 கிலோ போட்டு 17 கிலோ போட்டு அதுலயே போட்டிருக்க வேண்டியதானு கேப்பீங்க. இருக்கட்டும், இது எனக்கு. திணை அவல். அவள்லே திணை அவல், வரகவல், மாப்பிள்ளை சம்பா அவள். கார்ல தானே வரீங்க? தூக்கலாம். அந்த இனிமே இது எல்லாருமே ஒண்ணு வாங்கி நீர்லாம் வாங்கி வச்சுக்கோ. அந்த ஒரு கொதிக்கிற தண்ணியில இதுவும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா எடுத்து நீர் ஃபுல்லா இறங்கி உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, மூஞ்சில ஆவிக்கு நல்லா எடுத்ததுக்கு அப்புறம் கால்ல ஊத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா கால் வலியும் போகும். புடிங்க யாராவது இதா. இது என்ன போயிடுது? ஊறுகாய் நார்த்தங்கா. அவங்க காட்டுல விளைஞ்ச நார்த்தங்கா ஊறுகாய் அவங்களுதுதான். மேம் நெய்யும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நெய் கொடுத்துருக்கீங்க? கொடுங்க. அது கூட அது நான் பேசுவேன். பிரண்டை வந்து தொக்கு எனக்காக செய்ய சொன்னேன். பயங்கர புளி. அது எடுங்க. புளிப்பு நல்லா போட்டு செஞ்சு கொடுங்க. ஏன்னா பிரண்டை வந்து கொஞ்சம் ஒரு நமப்பு தன்மை இருக்கும் எப்பவுமே பிரண்டையில. அதனால எனக்கு புளிப்பு கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லி அப்படியே தண்ணியே விடாம தொக்கு மாதிரி பிரட்டி கொடுத்தாங்க. இது எதுக்குன்னா, நாங்க எனக்கு சாப்பாட்டுக்கு இல்ல தோசை இட்லிக்கு நாங்க போறோம்ல அன்டைம்ல, அப்ப ஒரு 2 தோசை ஊத்தி இதை கூட வச்சு எடுத்துட்டு போயிடுவோம். எதனால அப்படின்னா ஹெல்த்தியாவும் இருக்கும், வயிறு சம்பந்த பிரச்சனையே இது எனக்காக தனியா செய்ய சொன்னேன். இன்னொன்னு வந்து இது அது பொடி எடுங்க. நான் சும்மா அந்த இது பார்த்துட்டே இருப்பேன், வீடியோஸ் பார்ப்பேன். அப்ப ஈலர் பாஸ்கர் ஐயா வந்து பேசிட்டு இருந்தாரு அந்த வீடியோல. அந்த வீடியோ எடுத்து இவங்களுக்கு அனுப்புனேன். எனக்கு அந்த பொடி செஞ்சு தர முடியுமா? ரசப்பொடின்னு சொல்றாங்க அவரு. இது என்னன்னா, ஒரு ஸ்பூன் எவ்வளவு போட சொல்லிருக்காரு? 14 மூலிகை சேர்ந்தது. ஒரு ஸ்பூன் போட்டானா எல்லாமே உடம்புல இருக்க அத்தனை விஷத்தன்மைகளும் எடுக்குமா. அது வந்து அவ்வளவு நல்லா அதை பத்தி பேசியிருந்தாரு. 16 மூலிகைகள். இதுல வந்து திப்பிலி, மிளகு எல்லாமே இருக்கு. இதுல எல்லா ஜீரகம் எல்லாமே சேல்ஸுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். பிரண்டை தொக்கு சேல்ஸுக்கு இருக்கு. தங்கம் இருக்கு. கண்டிப்பா தொக்கு செஞ்சு தர சொல்றேன். அது முன்ன பின்ன லேட் ஆகும், கொஞ்சம் பொறுமையா வாங்கிக்கோங்க. எல்லாமே வந்து தண்ணி ஊத்தாம பிரட்டி கொடுத்துடணும். பிரிசர்வேட்டட் இருக்காது, நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். அதையும் சொல்லிடுறேன் மேம். இதுதான் அந்த 16 மூலிகைகள் கொடுத்த அந்த ரசப்பொடி. இதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆத்தி குடிச்சிருங்க.
ஒரு வாரம் ஒரு தடவை 2 தடவை குடிச்சாலும் உடம்புல இருக்க அந்த கவம் பித்தம் அந்த எல்லாம் இல்ல கவம் பித்தம் கவம் இருக்குல்ல சூடு அந்த கவம் சொல்றோம்ல அந்த எல்லாமே எடுத்து இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ணும். அதுக்காகவே அதை பத்தி பேசு. நான் சும்மா பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ரீல் என்ன பண்ண இவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண இன்னைக்கு அந்த பவுடரே வந்துருச்சு. ரியலி ஐ எம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட். தேங்க்யூ.